ஒரு கோழையாக இருந்த அவரை வீரனாக மாற்றி ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்திய அந்த கர்த்தருடைய கிருபையை உயர்வாக மதிக்காமல் பதிலுக்கு கொள்ளையில் கிடைத்ததில் பங்கு கேட்டு தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொண்டார். இது அவருடைய இரண்டாவது பெரிய தவறு. அடுத்தது, இராணுவ தலைவராக இருந்த 40 ஆண்டுகள் காலத்தில் எந்தவித ஆவிக்குரிய முயற்சிகளையும் தன்னுடைய ஜனங்களுக்காக கிதியோன் எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக தனது ஜனங்களுக்கு இடரலாக ஏபோத்தை உருவாக்கி பல தலைமுறைகளுக்கு இடரலைதான் உண்டு பண்ணினார். உங்கள் சிந்தனைக்கு கிதியோனின் மறுபக்கம். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 21 இருந்து 27 வரை படிக்க. அதன்பின் இஸ்ரவேலர் கிதியோனிடம், நீர் எங்களை ஆட்சி செய்யும். உமக்குப் பின் உமது மகனும் உமது பேரன்மாருமே எங்களை ஆட்சி செய்யட்டும். ஏனெனில் நீரே மீதியானியரின் கையிலிருந்து எங்களை காப்பாற்றினீர் என்றனர். ஆனால் கிதியோன் அவர்களிடம், நான் உங்களை ஆட்சி செய்ய மாட்டேன், என் மகனும் உங்களை ஆட்சி செய்ய மாட்டான், யெகோவாவே உங்களை ஆட்சி செய்வார் என்றான். அத்துடன் அவன் அவர்களிடம், நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும், அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையிட்ட உங்கள் பங்கிலிருந்து ஒரு கடுக்கணை எனக்கு தாருங்கள் என்று கேட்டான். ஏனெனில் போரில் இறந்த இஸ்மயேல் மனிதருக்கு கடுக்கன்கள் அணியும் வழக்கம் இருந்தது. அதற்கு அவர்கள், நாங்கள் அவற்றை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லி தரையிலே ஒரு துணியை விரித்து ஒவ்வொருவரும் தாம் கொள்ளையிட்ட பொருட்களில் இருந்து ஒரு கடுக்கணை அதில் போட்டனர். அவர்கள் கொடுத்த தங்க கடுக்கன்களின் நிறை 1700 சேக்கலாயிருந்தது. அதைவிட அணிகலன்களும் பதக்கங்களும் மீதியானிய அரசர் அணியும் ஊதா நிற உடைகளும் அவர்களின் ஒட்டகங்களின் கழுத்திலிருந்த அணிகலன்களும் அவனுக்கு கிடைத்தன. அவர்கள் கொடுத்த தங்கத்தை கொண்டு கிதியோன் ஒரு ஏபோத்தை செய்து தனது பட்டணமான ஒப்ராவிலே வைத்தான். ஆனால் மிக விரைவில் இஸ்ரவேலர் எல்லோரும் ஏபோத்தை வணங்கி வேசித்தனம் பண்ணினார்கள். இது கிதியோனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் கண்ணியாயிருந்தது. இவர் 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலின் இராணுவ பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தினார். ஆண்டவருடைய அழைப்பை மிகுந்த தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய அழைப்பை பல்வேறு அடையாளங்கள் மூலமாக உறுதி செய்து கொண்டார். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் 300 பேரை கொண்டு திரளான மீதியானியரையும் அமலேக்கியரையும் அவர்களுடைய திரளான ஒட்டகங்களையும் தோற்கடித்தார். அது மாத்திரமல்ல, இறுதி வரை போராடி எதிரிகள் தலையெடுக்காதபடிக்கு செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆளும்படியாக கிதியோனை அழைத்த பொழுது அந்த சிங்காசனத்தை மறுதலித்தார். இவைகளெல்லாம் அவருடைய நல்ல செயல்களுக்கு அடையாளம். ஆனால் இவர் இறுதி காலத்தில் செய்த 2 காரியங்கள் இவர் தன் ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கவில்லை என்று தெரிகிறது. முதல் தவறு இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழி நடத்தியது. ஆளுகையை மறுதலித்த கிதியோன் அதற்கு பதிலாக தங்கத்தினாலான கடுக்கன்களை கேட்டார். மீதியானியர்கள் தங்கள் காதுகளிலும் மூக்குகளிலும் நகைகளை அணிந்திருந்தார்கள். எனவே கொள்ளையிடப்பட்ட அந்த தங்கத்தில் பங்கு கேட்டார். கிதியோன் அதன் மூலம் பெற்ற தங்கத்தை உருக்கி அதை கொண்டு ஆசாரியர்கள் அணியக்கூடிய ஏபோத் மேலாடையை உருவாக்கினார். According to Wiersbe, this ephod was either an embellished version of the garment used by the high priest or some kind of standing idol. But it became a snare to Gideon and the people. அதாவது, இந்த ஏபோத் தங்கத்தினாலான மேலாடையாகவும் இருக்கலாம் அல்லது சிலையாகவும் இருக்கலாம். மேலாடை என்று பார்த்தால் இந்த ஆடை பிரதான ஆசாரியர் மட்டுமே அணியக்கூடிய மேலாடை. அதை உருவாக்கியதன் மூலம்தான் ஆசாரியன் என்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கலாம். அதனால்தான் என்னவோ ராஜாவாக வரக்கூடிய அழைப்பை நிராகரித்தார் என்று எண்ணத் தோன்றுகிறது. நியாயாதிபதிகள் 8:27 இப்படியாக படிக்கலாம். எனவே தேவன் வெறுக்கிற விக்கிரக ஆராதனையை ஜனங்களுக்குள் ஏற்படுத்திவிட்டான். அடுத்தது, தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வெற்றிக்கு பதிலாக தங்கத்தை கேட்டான். He refused the crown but accepted the gold. மீதியானவர்களை வெற்றி பெற்ற யூதர்கள் அவர்களிடமிருந்து தங்கத்திலான அணிகலன்களை கொள்ளையடித்திருப்பார்கள். எனவே தான் செய்த அந்த பணிக்கு ஊதியமாக கொள்ளையிட்ட அந்த தங்கத்தில் பங்கு கேட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டிய கிதியோன் கொள்ளையிட்ட பணத்தில் தான் செய்த பணிக்கு கூலியை கேட்டு திருப்தி அடைந்து விட்டான். கடவுள் தன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது குறித்து மகிழ்ச்சி அடையாமல், திருப்தி அடையாமல், அதற்கு பிரதிபலனாக தங்கத்தை கேட்டார். ஒரு கோழையாக இருந்த அவரை வீரனாக மாற்றி ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்திய அந்த கர்த்தருடைய கிருபையை உயர்வாக மதிக்காமல் பதிலுக்கு கொள்ளையில் கிடைத்ததில் பங்கு கேட்டு தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொண்டார். இது அவருடைய இரண்டாவது பெரிய தவறு. அடுத்தது, இராணுவ தலைவராக இருந்த 40 ஆண்டுகள் காலத்தில் எந்தவித ஆவிக்குரிய முயற்சிகளையும் தன்னுடைய ஜனங்களுக்காக கிதியோன் எடுக்கவில்லை.
அதற்கு பதிலாக தனது ஜனங்களுக்கு இடரலாக ஏபோத்தை உருவாக்கி பல தலைமுறைகளுக்கு இடரலைதான் உண்டு பண்ணினார். இதை தவிர அவருக்கு பல மனைவிகளும் ஒரு வைபாட்டியும் இருந்தார்கள். அவருக்கு 70 மகன்களும் இருந்தனர். தனிப்பட்ட வாழ்க்கையில் மோசேயைப் போல கட்டுப்பாடுள்ள மனிதனாக காணப்படவில்லை. இன்றைக்கும் நம்முடைய சபைகளில் அநேக தலைவர்கள் கிதியோனைப் போல காணப்படுகிறார்கள். உலகத் தேவைகளுக்காக மார்க்க பணிகளை செய்து அதற்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசிகளின் ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் இக்கால கிதியோன்கள். கடவுள் கிதியோனை மீதியானியரை மேற்கொள்ள பயன்படுத்தினாலும் அவருடைய முடிவு அவ்வளவு பிரகாசமாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. நம்முடைய ஆரம்பத்தைப் போலவே முடிவும் மிக முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.